ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிலாக்ஸ் வித் ராஜி. உங்கள் ராஜி. இன்றைக்கி வந்து 3 டிஃப்ரெண்ட் காய்கறி லெஃப்ட் ஓவர் சப்ஜி வச்சு குட்டியாக ஒரு ரெசிபி காமிக்கலாம் அப்படின்ட்டு தான். ரொம்ப குவிக்கு, ரொம்ப ஈஸி. கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுட்டு வெங்காயம், மஞ்சப்பொடி, சால்ட் போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளியும் போட்டு அது நல்லா கொஞ்சம் முஷியான அப்புறமா நம்ம வந்து ஒரு காயாக போட போகிறோம். நான் இதில் வந்து பொட்டேட்டோ கொஞ்சம் வச்சுருக்கேன், ப்ரசல் ஸ்ப்ரவுட்ஸ் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் சுரன் சேனக்கிழங்கு இருக்கு இல்லையா, இது 3 இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு காயாக அதில் போட்டு, இது ஏற்கனவே குக் பண்ணின காய்கறிகள், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக லெஃப்ட் ஓவர் இருந்ததுனால எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு பாவ்பாஜி மசாலா ஸ்டைலில், அவ்வளோ மசாலா போட போகிறதில்ல, ஆனால் குவிக்காக சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி இது அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லா காய்கறியும் போட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கிறது. ஸோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் சில சமயம் மேஷ் ஆகாது. ஸோ அதனால் தனித்தனியாக போட்டு அந்தந்த காய்கறியோட இதுக்கு தகுந்த மாதிரி மேஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் இதில் வந்து கொஞ்சம் ஒரு 3-4 ஸ்லைசஸ் ஆஃப் பட்டர் அதையும் அதில் போட்டு நல்லா போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே இந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாக மேஷ் பண்ணி ஃபுல்லத்தையும் மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ தட் வாயில் ரொம்ப கழிப்படாமல், ஆனால் சப்பாத்திக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக உங்ககிட்ட எந்த காய் இருந்தாலும் போடலாம். பட் இந்த 3 காயோட காம்பினேஷன் இருந்தது பாருங்கள், சும்மா அருமையாக இருந்தது. ஐயோ இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாமோ காய் அப்படின்னு கூட ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருந்தது. சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுக்கலாம். சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தேன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இது ஒழுகாது, ஒன்றும் பண்ணாது, அப்படியே லைக் கெட்டியாக இருக்குது இல்லையா. ஸோ அதனால் சூப்பராக இருக்கும். இதில் நல்லா கொத்தமல்லி போட்டு ஒரு குட்டியாக லெமன் ஜூஸ் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அதை வந்து வதங்க விடுங்க. அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், அப்படியே ஆவி பறக்க பறக்க உங்களுக்கு வாசனை வேணால் வராமல் இருக்கலாம், ஆனால் நான் இதை பார்க்குறதுனால, நான் பண்ணினதுனால அவ்வளோ வாசனையாக அவ்வளோ டேஸ்டியாகவும் இருந்தது. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.